You know, we put a 50% tariff on India. என்ன ட்ரம்ப் வீடியோ இவ்வளோ சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்க? இல்ல இந்த 25% 50% டாரிஃப் போட்டே போறாங்களே, நம்ம நாட்டு நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்கிறேன். இந்த மாதிரி டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாமே இந்தியாவை பாதிக்கும். இப்போ டாரிஃப் அதிகமாக போச்சுன்னு சொன்னாலே இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்கள் எல்லாமே விலைவாசி கூடிரும். அங்கே இருக்க மக்கள் நம்மளோட பொருளை வாங்குறதுக்கு நிப்பாட்டுவாங்க. அதனால இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுற மக்கள் பாதிக்கப்படுவாங்க. மேனுஃபேக்சரிங் பாதிக்கும். மேனுஃபேக்சரிங் பாதிச்சுன்னா வேலை வாய்ப்பு குறையும். வேலை வாய்ப்பு குறைஞ்சிச்சுன்னா இந்தியாவோட கரன்சியோட வேல்யூ குறையும். டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி கரன்சியோட வேல்யூ குறையும். இதனால ஸ்டாக் மார்க்கெட் பயங்கரமாக பாதிக்கப்படும். டாலர் ரெவன்யூ சார்ந்து இருக்க ஒரு 5 செக்டர் முக்கியமாக கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒன்று கெமிக்கல், ஃபார்மா, ஆட்டோ செக்டரோட காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரானிக்ஸு, டெக்ஸ்டைல், அதுக்கப்புறம் ஜுவல்லரி. இந்த செக்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இவங்க எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ணி டாலர் ரெவன்யூ மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கவங்க. ஒரு பக்கம் ட்ரம்ப் டாரிஃப் போட்டுட்டே இருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் நம்மளோட எக்ஸ்போர்ட் யூஎஸை மட்டும் சார்ந்து இருக்காது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மற்ற கான்டினென்ட்ஸையும் சார்ந்து இருக்கும். இது ஒரு ஆக்சுவலாக நல்ல பிளான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன மாதிரி ஒரு பாதிப்பு கொண்டு வரும்னு சொன்னால், இந்த ட்ரேட் எக்ஸ்போர்ட்டை டைவர்சிஃபை பண்ணி பண்ணுறதுக்கே 1 to 2 years ஆயிரும். இது வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஸோ எந்த அளவு உங்களால் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரிசெஷன் ஹிட் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் அவருக்கு என்ன லாபம்? இந்த மாதிரி ட்ரேட் வார்னால என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணுங்கள்.